Dear children, very good morning. நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க பேசிஸ் ஃபார் கிளாசிஃபிகேஷன் அண்ட் பைனாமியல் நாமன்கிளேச்சர் பற்றி பார்த்தோம். பேசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், சிம்மெட்ரி, சீலோம், ஜெர்ம் லேயர்ஸ், இந்த கேட்டகரியெல்லாம் பார்த்தோம் இல்லையா? சரி, ஸோ இந்த கிளாஸில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனிமல் கிங்டம். இந்த அனிமல் கிங்டமை எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்க அனிமல் கிங்டம் இட் இஸ் அ 5th கிங்டம். ஸோ முழுக்க விலங்குகளினுடைய ஒரு தொகுப்பு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பேஸ்டு ஆன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட் ஆர் வெர்டபிரல் காலம், பின்னாடி இருக்கக்கூடிய அந்த முதுகு எலும்புகள், அந்த நீளமாக இருக்கு இல்லையா, வரி வரியாக இருக்குல்ல, அந்த வரி எலும்புகள், அந்த எலும்புகள் இருக்கு இல்லை அப்படின்றத பொறுத்து அனிமல் கிங்டமை நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்வெர்டபிரேட்டா, ரெண்டாவது வெர்டபிரேட்டா. ஒன்று இன்வெர்டபிரேட்டா, ரெண்டாவது வெர்டபிரேட்டா. இன்வெர்டபிரேட்டா அப்படின்னாக்க ஆப்சன்ஸ் ஆஃப் வெர்டபிரல் காலம், அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய முதுகு எலும்புகள் அற்ற உயிரினங்கள், முதுகு நான் அற்ற உயிரினங்கள், தட் இஸ் இன்வெர்டபிரேட்ஸ். முதுகெலும்பு உடைய உயிரினங்கள், தட் இஸ் வெர்டபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியை பார்க்கும், 2 கேட்டகரியா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. சரியா? சரி, இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னாக்க இன்வெர்டபிரேட்ஸை பற்றி மட்டும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரியா? சரி, இன்வெர்டபிரேட்ஸ், ஆப்சன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் வெர்டபிரல் காலம். வெர்டபிரல் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகெலும்புகள் அற்ற உயிரினங்கள். ஸோ முதுகெலும்பு அற்ற உயிரினங்கள்லாம் என்ன இருக்கும்? இந்த உயிரினங்களால் என்ன பண்ண முடியாது? காமன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எழுந்து முழுமையாக நிற்க முடியாது, ஸ்டெபனா நிற்கவோ அல்லது முழுமையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது ஊர்ந்து செல்லவோ அல்லது ஓடவோ முடியாது, நிற்கவோ ஓடவோ நடக்கவோ இயலாத உயிரினங்கள், இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு பார்க்குறோம். சரி, இந்த இன்வெர்டபிரேட்டாவை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நியர்லி 9 ஃபைலம்ஸாக வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். சரியா? 9 ஃபைலமாக நம்ம பிரிக்கிறோம். என்னென்ன ஃபைலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபைலம் பொரிஃபெரா, ரெண்டாவது ஃபைலம் சீலன்ட்ரேட்டா, மூணாவது ஃபைலம் பிளாட்டிகல் மிந்தஸ், நாலாவது ஃபைலம் ஆஸ்கல்மிந்தஸ், அஞ்சாவது ஃபைலம் அன்னலிடா, ஆறாவது ஃபைலம் ஆர்த்ரோபோடா, ஏழாவது ஃபைலம் மொலஸ்கா, எட்டாவது ஃபைலம் எக்கினோடெர்மேட்டா, த லாஸ்ட் 9th ஃபைலம் தட் இஸ் ஹெமிகார்டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய 9 ஃபைலமா நம்ம இதை கிளாஸிஃபை பண்றோம். எதை? பேஸ்ட் ஆன் த பிரசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ், சாரி, பேஸ்ட் ஆன் த ஆப்சன்ஸ் ஆஃப் vertebral column that category classified into 9 phylums, that is Porifera, Coelenterata, Platyhelminthes, Ascalminthus, Annelida, Arthropoda, Mollusca, Echinodermata, Hemichordata அப்படின்னு சொல்லிட்டு 9 ஃபைலமா நம்ம கிளாஸிஃபை பண்றோம். சரி, இப்போ இதுல தமிழ்ல என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொரிஃபெரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துளை உடலிகள் அப்படின்னு பேர். ஹோல்ஸ், சின்ன மைன்யூட்டான இருக்கக்கூடிய ஹோல்ஸ், அதான் வந்து பொரிஃபெரா அப்படின்னு சொல்லி சொல்றோம். துளை உடலிகள், இந்த உடம்பு அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல துளைகள் காணப்படுகிறது. சீலன்ட்ரேட்ஸ், சீலோம் இப்பதான் நம்ம பார்த்தோம். பேசிஸ் ஃபார் கிளாசிஃபிகேஷன்ல சீலோம் பார்த்தோம் இல்லையா? சீலோம்னா என்னது? குழி, உடற்குழின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அப்ப இங்க சீலோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க தட் இஸ் குழி உடலிகள். உடல் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹோல்ஸ் இல்லாம நீளமான ஒரு குழியாகவோ அல்லது வந்து ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட ஒரு பலூன் மாதிரியான ஒரு அமைப்பாகவும் இருக்கலாம், அது சீலன்ட்ரேட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க பிளாட்டிகல் மிந்தஸ், பிளாட்டி அப்படின்றோம் நம்ம, பிளாட் அப்படிங்கிறோம். பிளாட்னானது தட்டையான. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மோஸ்ட்லி ஹெல்மிந்தஸ் அப்படின்னாலே வேர்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம், புழுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதில் பிளாட்டி அப்படின்றதுனால என்னது? தட்டை புழுக்கள். அந்த வேர்ம்ஸ் வந்து எப்படின்னாக்க ஃப்ளாட்டாக இருக்கு, வேர்ம்ஸ் வந்து உருளையா இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்குது, தட் இஸ் பிளாட்டிகல் மிந்தஸ். ஆஸ்கல் மிந்தஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உருளை புழுக்கள் அல்லது வளைத்தசை புழுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க உருளையான புழுக்கள். இதனுடைய முனைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, அதாவது மவுத் ரீஜன்லயும் ஆனஸ் ரீஜன்லயும் இருக்கக்கூடிய முனைகள், 2 முனைகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க டேப்பர்ட் எண்டா இருக்கு, ரொம்ப கூர்மையான மைன்யூட் எண்டா இருக்கு. ஸோ இது வளைதசை புழுக்கள், ஆஸ்கல்மிந்தஸ். அடுத்தது அன்னலிடா. அன்னலிடா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க செக்மெண்டட் வேர்ம்ஸ், கண்ட உடலிகள். உடல் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நிறைய செக்மெண்டா பிரிச்சிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கண்ட உடலிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது ஆர்த்ரோபோடா, கணுக்காலிகள். அதனுடைய கால் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கால்கள் வந்து ஜாயிண்டட் லெக்ஸா இருக்கு, நிறைய ஜாயின்ஸ் இருக்கு, 3 அல்லது 4 ஜாயின்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம கணுக்காலிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அது மட்டும் இல்ல, இந்த ஆர்த்ரோபோடாங்கிறது இட் இஸ் லார்ஜஸ்ட் ஃபைலம், இருக்குல்லையே ரொம்ப பெரிய ஃபைலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஆர்த்ரோபோடா தான். இதை வந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம்? சென்டிபீட்ஸ், மில்லிபீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சப் ஃபைலமாக நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஸோ அது ஆர்த்ரோபோடா, கணுக்காலிகள். அடுத்தது
மொலஸ்கா மெல் உடலிகள், சாஃப்ட் பாடிடு ஆர்கானிசம்ஸ். உடம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அதனுடைய உடல் வந்து ரொம்ப மெல்லிய தன்மையை உடையது. அந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து நம்ம மொலஸ்கான்னு சொல்லி சொல்கிறோம். எக்கினோடெர்மேட்டா முட்தோலிகள், அதோட தோலில் முட்கள் காணப்படுகிறது. ஸ்பைன்ஸ், சின்ன சின்ன முள் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் இதை நம்ம என்ன சொல்லணும்னாக்க எக்கினோடெர்மேட்டால் முட்தோலிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த லாஸ்ட் கேட்டகரி ஹெமிகார்டேட்டா. கார்டேட்ஸ் மாதிரி இருக்குது, அதாவது வந்து நோட்டோகார்ட் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது, ஆனால் இல்லை அது நோட்டோகார்டாக செயல்படுற மாதிரி தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம ஹெமிகார்டேட்டா, கார்டேட்டாவுக்கு பகுதி கார்டேட்டா, பகுதி முதுகுநான் உடைய உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி 9th ஃபைலமாக நம்ம பார்க்கலாம். சரியா? சரி, இப்போ இதில் ஒவ்வொன்றிலையும் அதோடைய கேரக்டரைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஃபைலம் பார்த்தீங்க அப்படின்னாக்க என்னது? ஃபைலம் பொரிஃபெரா. பொரிஃபெரானா என்ன சொன்னேன்? துளை உடலிகள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்போ சாப்பிட்ற பொரி எடுத்துக்குவோம். வீட்டில் இப்போ பொரி சாப்பிடுவோம்ல, அந்த பொரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பொரி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொரியை உடச்சிட்டு உள்ளே பாரு நிறைய மைன்யூட்டாக சின்ன 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 ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். சரியா? அதை தான் இங்கே எடுத்துக்கிறோம். அல்லது நம்ம வந்து ஸ்பாஞ்சஸ் இருக்கும் இல்லையா, இப்போ வந்து டேபிள்லாம் துடைக்கிறதுக்கு ஸ்பாஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ இந்த கட்டட வேலைக்கெல்லாம் போகிறாங்க, பில்டிங்லாம் கட்டுறது பார்த்தீங்கன்னாக்க பூசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பாஞ்சு நல்லா சதுரமாக வந்து ஒரு ஸ்பாஞ்சு இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பாஞ்சு வந்து எடுத்து பூசுவாங்க இல்லையா, அந்த ஸ்பாஞ்சு கூட உதாரணமாக எடுத்துக்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? மைன்யூட்டாக சின்ன சின்ன மிக நுண்ணிய துளைகள் காணப்படுகிறது. அந்த மாதிரியான உடலமைப்புடைய உயிரினங்களை தான் என்ன சொல்றோம்னாக்க பொரிஃபெரா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நார்மலி இதனோட உடல் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அண்ட் இட் இஸ் அ நான் மொட்டைல். நான் மொட்டைல்னா என்னது? மூவபிள், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து செல்லக்கூடியது. இங்க நான் மொட்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. நான் என்னது? நான் மீ, நாட் மீ. ஸோ இங்க நான் அப்படிங்கிறது என்னன்னா நகர்வதற்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ மொட்டைல் இல்லை, இது என்ன ஆகாது? ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து செல்வது இல்லை. ஸோ தட் இஸ் நான் மொட்டைல்ஸ். சரி, இப்ப இந்த விலங்குகளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த போர்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க ஆஸ்டியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். the minute pores are called ஆஸ்டியா. ஸோ இந்த ஆஸ்டியா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ அந்த ஆஸ்டியாக்குள்ள அந்த சின்ன சின்ன துளைகளுக்குள்ள தான் என்ன ஆகுது அப்படின்னாக்க இந்த வாட்டர், மோஸ்ட்லி தீஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் லிவ்ஸ் இன் த வாட்டர், அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்ல இருக்கு. ஸோ இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு துளையின் வழியா உள்ள போய் அடுத்த துளையின் வழியாக வெளியேறுகிறது. ஒரே துளையில உள்ள போயிட்டு அடுத்த துளையில வெளியில வருது. ஸோ அந்த துளைகளுக்கு பேர் நம்ம ஆஸ்டியாங்கிறோம். ஒரு ஆஸ்டியால உள்ள போய் அடுத்த ஆஸ்டியால அந்த உள்ள போன நீர் மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் வெளியில வர்றதால இது என்ன சொல்றோம்னா நம்ம கேனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து கேனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தென் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த விலங்குகளுடைய உடல்ல ஸ்பிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுது. இது எதுக்கு காணப்படுகிறது அப்படின்னாக்க அந்த உயிரினத்தில் ஸ்கெலிட்டல் சிஸ்டமாக ஃபங்க்ஷன்ல இருக்கு, ஸ்கெலிட்டல் சிஸ்டமாக செயல்படுகிறது. ஒரு எலும்பு மண்டலமாக செயல்படக்கூடிய அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்க ஸ்பிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏன்னா இதுல என்ன இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க முழுமையா பேக் போன் இல்லை, அதனால ஸ்கெலிட்டல் சிஸ்டம் கிடையாது. இருந்தாலும் அந்த பொரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பாஞ்சஸ் இருக்குன்னா அந்த ஸ்பாஞ்சஸ் வந்து நிற்கணும் அப்படின்னாக்க அந்த நிற்கிறதுக்கு தேவையான ஒரு சாதாரண ஒரு மிக மிருதுவான ஒரு அமைப்பான உருவாக்கக்கூடியது அந்த ஸ்பிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது. சரியா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பாஞ்சஸை வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அப்போ பொரிஃபெரானா என்ன? இட் இஸ் அ மல்டி செல்லுலார் நான் மொட்டைல், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது. அது மட்டும் இல்லை அந்த துளைகளுக்கு பேர் ஆஸ்டியான்னு பேர். ஒரு துளையின் வழியாக நீர் மற்றும் மெட்டீரியல்ஸ் வந்து உள்ள போயிட்டு அடுத்த துளையின் வழியாக வெளியில வருது. ஸோ அதை நம்ம வந்து கேனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதில் வந்து ஸ்பிக்யூல்ஸ் இருக்கு. அந்த ஸ்பிக்யூல்ஸ் எதுக்கு இருக்கு அப்படின்னாக்க டு ஃப்ரேம் த ஸ்கெலிட்டல் ஒர்க். சரியா? ரைட். அடுத்தது சீலன்ட்ரேட்டா, குழி உடலிகள். உடம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க குழியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நமக்கு இங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஹைட்ராவை மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஹைட்ரா அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்க அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு வாழை மரம், வீட்டில எல்லாம் இருக்குல்ல வாழை மரம், அதை அந்த வாழை மரத்தை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஹைட்ரா. சரியா? சரி, இதோட கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னாக்க திஸ் இஸ் ஆல்சோ எ மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ். சிமெட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரேடியல் சிமெட்ரி. ரேடியல்னானது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வேணாலும் ரேடியஸ் நம்ம கிரேட்ல படித்தோம் இல்லையா? அப்போ ரேடியல் சிமெட்ரி அண்ட் இட் இஸ் அ டிப்ளோபிளாஸ்டிக். ரெண்டு லேயர் என்னது? எக்டோடர்ம் அண்ட் எண்டோடர்ம் லேயர், 2 லேயர் தான் இருக்குது டிப்ளோபிளாஸ்டிக். ஸோ இந்த 2 லேயரையும் பிரிக்கக்கூடிய நான் செல்லுலார் ஜெல்லி லைக் மெட்டீரியல்ஸ் கால்டு மீசோக்ளியா. ஸோ மீசோக்ளியாங்கிற ஒரு லேயர் தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நான் ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ். இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னாக்க அந்த 2 லேயரையும், அதாவது எண்டோடர்மையும் எக்டோடர்மையும்
பிரிக்குது. ஸோ அதுக்கு பேர் வந்து மீசோக்லியா அப்படின்னு சொல்லி பேர். சரியா, மீசோக்லியா அப்படின்னு சொல்லிட்டு பேர். அது மட்டும் இல்ல, இதனுடைய கேரக்டரைசேஷன் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ பாலிமார்பிசம், பல உருத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாலிமார்பிசம் அப்படின்னாக்க பல உருத்தன்மை. பாத்தீங்க அப்படின்னாக்க யங் ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஷேப்ல இருக்கும், அதே மெச்சூர் ஆகும்போது அது மற்றொரு ஷேப்புக்கு மாறி இருக்கும். சரியா, அது வந்து நம்ம பல உருத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்றோம். தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்க சீலன்ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் வாஸ்குலார் கேவிட்டி காணப்படுகிறது. இந்த என்னது சென்ட்ரல் வாஸ்குலார் கேவிட்டி? இப்போ வாழை மரம் இருக்குது, வாழை மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த தண்டு நீளமாக வருது இல்லையா, அப்போ அந்த தண்டுக்குள்ள ஒரு குழி இருக்கு. அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சாதாரணமாக வாழைத்தண்டு உள்ள இருக்கும், தண்டு அதே மாதிரி தான் நம்ம எடுத்து சமையல்லாம் செய்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே இந்த ஹைட்ராவோட உடம்புல பார்த்தீங்கன்னாக்கா உள்ள ஒரு அந்த வெற்றிடம் குழி இருக்கு. அந்த குழிக்கு பேர் தான் நம்ம சீலன்ட்ரோன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த சீலன்ட்ரோன் இஸ் நத்திங் பட் த சென்ட்ரல் வாஸ்குலார் கேவிட்டி. சரியா, ரைட். அடுத்தது இப்போ வாழை மரம் இப்படி நிக்குதா, அந்த வாழை இலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேல இருந்து இப்படி தனித்தனியாக அப்படி வந்து போயிருக்குமா, பிரான்ச்சஸ் மாதிரி போயிருக்குமா. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னாக்க டென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ டென்டக்கிள்ஸ் இஸ் நத்திங் பட் த ஸ்டிங்கிங் செல்ஸ் பியர் த சரௌண்டிங் ஆஃப் மவுத். அந்த ஹைட்ராவோட மேல் பகுதி, அந்த மவுத்தை சுத்திலும் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த ஸ்டிங்கிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள் என்ன பண்ணுது அப்படின்னாக்க அப்படியே வந்து வெளியில வருது. அந்த செல்களுக்கு பேர் தான் டென்டக்கிள்ஸ் ஆர் நிடோபிளாஸ்ட் ஆர் நெமட்டோசிஸ்ட்னு பேரு. சரியா, நெமட்டோசிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டென்டக்கல்ஸ் இருக்கு. அந்த டென்டக்கல்ஸை சுற்றிலும் பார்த்தீங்க, டென்டக்கல்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னாக்கா மவுத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய அதை வந்து டென்டக்கல்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். அந்த டென்டக்கல்ஸில் அந்த டென்டக்கல்ஸில் இருக்கக்கூடிய செல்கள் ஸ்டிங்கிங் செல்ஸ். அந்த செல்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அது வந்து வேற எப்படி மீனிங் எடுத்துக்கணும்னாக்கா நடனமாடும் செல்கள் அப்படிங்கிற. நடனமாடும் செல்கள்லாம் என்னது, அது டான்ஸ் எல்லாம் ஆடலை, சும்மா அப்படியே வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் மூவிங்கில் இருக்கு, அப்படி பிரிசில்ஸ் மாதிரி வந்து மூவிங்ல இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஸ்டிங்கிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ தட் ஸ்டிங்கிங் செல்ஸ் ஆர் கால்டு நிடோபிளாஸ்ட் ஆர் நெமட்டோசிஸ்ட் அப்படின்னு பேர். சரியா, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹைட்ரா. ஸோ கிளியர், ரைட். மூணாவது ஃபைலம் தட் இஸ் பிளாட்டிக்கல் மின்தஸ். பிளாட்டிக்கல் மின்தஸ் அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன், தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபிளாட்டா இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். திஸ் இஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பாரசைட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுண்ணி. சரியா, இதோட சிமெட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பிலேட்டரல் சிமெட்ரி. பிலேட்டரல் என்னது, அந்த வேர்ம வந்து இப்படி கிடைமட்டம் படுக்க வச்சு வெட்டினோம்னா இரு சம பகுதிகளா பிரியும். தட் இஸ் பிலேட்டரல் சிமெட்ரி. ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னா எண்டோடம், எக்டோடம் அண்ட் மீசோடம், 3 டேர்ம். சரியா, 3 லேயர்ஸ் இருக்கு. தென் ஏசிலோமேட்னா சீலோமேட் இல்ல, உடற்குழி காணப்படுவது இல்லை. தட் இஸ் ஏசிலோமேட். அண்ட் த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் சக்கர்ஸ் அண்ட் ஹூக்ஸ். இந்த wormsோட முனைப்பகுதி தலைப்பகுதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சக்கர்ஸ் உறிஞ்சிகள், ஹூக்ஸ் ஒட்டுறது. ஊக்கு நம்ம ஊக்குன்னு சொல்ல முடியாது, ஊக்குன்னு சொல்றோம் வந்து மாட்டி இழுக்கிறதுக்கு பேர் ஹூக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், மாட்டி தூக்குறதுக்கு பேர் ஹூக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஹூக்ஸும் சக்கர்ஸும் காணப்படுகிறது. எதுக்கு அப்படின்னா இந்த ஆர்கானிசம் ஒரு உயிரினுடைய உடம்புல போய் ஒட்டிக்கிட்டு ஒட்டுனதுக்கு பிறகு அந்த உயிரியோட உடம்புல இருந்து ஹோஸ்ட் இருந்து தன்னுடைய உணவை எடுத்துக்கொள்கிறது. ஸோ திஸ் இஸ் மோஸ்ட்லி இன் அ parasitic nature. அதான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இட் இஸ் அ parasite. ஸோ parasite அப்படிங்கிறதுனால அந்த parasite இருக்கக்கூடிய கேரக்டர் என்னது, சக்கர்ஸ் அண்ட் ஹூக்ஸ் வந்து இதில் காணப்படுகிறது. தென் எக்ஸ்கிரீசன். இங்கே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளோட எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் அப்படின்னாக்க நமக்கு கிட்னி இருக்குது. கிட்னிக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க என்னது இருக்குது, நெஃப்ரான்கள் காணப்படுகிறது. ஸோ அதான் நம்ம எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டமாக இருக்குது. இங்கே அந்த மாதிரி அமைப்பு இல்லை. அதுக்கு பதில் என்ன பண்ணுது அப்படின்னாக்க ஃப்ளேம் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள் எக்ஸ்கிரீசனை சிறப்பாக செய்கிறது. இந்த உயிரினத்தில் ஃப்ளேம் செல்ஸ் வந்து எக்ஸ்கிரீட்டரி ஆர்கனா செயல்படுகிறது. தென் அது மட்டும் இல்லை, தீஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்ட் ஹெர்மப்ரோடைட்ஸ். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஜெனிட்டல் ஓப்பனிங்ஸ், ஆண் மற்றும் பெண் இன உறுப்புகள் ஒரே உயிரினத்தினுடைய உடம்புல இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க ஹெர்மப்ரோடைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஜெனிட்டல் ஓப்பனிங்ஸ் which are present in the single organisms. சரி, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நமக்கு டேப் வார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ டேப் வார்ம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரே ஃப்ளாட்டாக இருக்கும். தலைப்பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு காணப்படும். பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து ஆர்கனிசம் வரும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க செக்மெண்ட்டாக வரும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ டேப் வார்ம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எதுனா பிளாட்டிக்கல் மெத்தட்ஸில் வரும். சரியா, சரி.
தென் அடுத்தது நாலாவது ஃபைலம் என்ன? பிளாட்டிகெல்மின்தஸ்க்கு அடுத்தது ஆஸ்கெல்மின்தஸ். ஹெல்மின்தஸ் அப்படின்னாலே நமக்கு வேர்ம்ஸ்னு தெரியும். ஸோ ஆஸ்கெல்மின்தஸ் அப்படின்னாக்க உருளை புழுக்கள் அல்லது வளைகசி புழுக்கள். அது நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஸ்காரிஸ் கொடுத்துருக்காங்க, எலிஃபென்ட் உச்சரீரியா ஃபேங்கராட்டி கொடுத்துருக்காங்க. சரி, இதோட கேரக்டரைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் பிலேட்ரல் சிமெட்ரி இருக்கு. இது ரெண்டு ஒன்று தான். தென் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அதே மாதிரி தான் 3 லேயர்ஸ். தென் சூடோசீலோமேட். இங்க சீலோமேட் என்னது? உடற்குழியே இல்லை. இங்க ஆஸ்கெல்மின்தஸை பொறுத்த வரைக்கும் உடற்குழி மாதிரியான அமைப்பு இருக்குது. ஏன்னா உடற்குழி இருந்ததுன்னா தான் உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன் சிஸ்டம் என்ன ஆகும்? செப்பரேட் ஆகும். இப்போ உடற்குழி மாதிரியான அமைப்பு இருக்குது. ஆனா என்ன இல்லை, அது முழுமையான உடற்குழியாக வளர்ச்சி அடையவில்லை. சரி, இதனுடைய எண்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த புழுவினுடைய எண்டு பாத்தீங்க அப்படின்னா both ends are pointed and covered by a thin cuticle. இரண்டு முனைகளும் பாத்தீங்க அப்படின்னா இந்த அஸ்காரிஸோட அல்லது வந்து ஆஸ்கெல்மின்தஸோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டயக்ராம் போடுற பாருங்க, முனை மட்டும் பாருங்க அப்படி ஷார்ப்பா பாயிண்டட் எண்ட். அப்படி ரெண்டு முனையுமே பாத்தீங்க அப்படின்னாக்க எப்படி இருக்குதுனாக்க பாயிண்டட் எண்டா இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல என்ன இருக்குனாக்க நிறைய இந்த ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா கியூட்டிகல்ஸ் காணப்படுகிறது இல்லையா? கியூட்டிகல்ஸ் இருக்கு. அதான் வந்துங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். both the ends are pointed and covered by a thin cuticle. சரி, இப்போ இந்த ஆஸ்கெல்மின்தஸ் குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a harmful மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ harmful ஆர்கானிசம்ஸ் சொல்றோம். ஏன் harmful அப்படின்னா, இதனால நமக்கு பெனிஃபிட் கிடைக்கிறத விட நமக்கு டிசீசஸ் தான் அதிகமாக வரும். என்னென்ன டிசீஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க எலிஃபென்டையாசிஸ், அஸ்காரியாசிஸ். எலிஃபென்டையாசிஸ் என்னது? யானைக்கால் நோய். பாத்தீங்க அப்படின்னாக்க உச்சரீரியா ஃபேங்கராட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்ம்னால நமக்கு எலிஃபென்டையாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யானைக்கால் நோய் வருது. ஸோ அந்த நோய் உருவாக்கக்கூடிய தொகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க எதுனாக்க இந்த நம்ம ஆஸ்கெல்மின்தஸ் தொகுப்பு தான். ஸோ அஸ்காரிஸ் லிம்பரிகைடஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ம் மூலமா நமக்கு அஸ்காரிஸ் டிசீசஸ் வருது. ஸோ தீஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் மோஸ்ட்லி பேரசைட் ஆர் ஃப்ரீ லிவிங். ஒன்னா ஃப்ரீ லிவிங்ல இருக்கலாம், சரியா? அது வந்து வாட்டர்ல கண்டாமினேட்டட் வாட்டர்ல இருக்கலாம், அல்லது பேரசைட்டா இருக்கலாம், இன்னொரு உயிரினுடைய உடம்புல ஓட்டிட்டு இருக்கலாம். ஸோ தட் இஸ் ஆஸ்கெல்மின்தஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஃபைலம் அன்னலிடா. அன்னலிடா என்னது? செக்மெண்டட் வேர்ம்ஸ், கண்ட உடலிகள் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எர்த்வம் கொடுத்துருக்காங்க, சரியா? மண்புழு நம்ம பார்த்துருப்போம். நிறைய மீன் நம்மளாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அப்படியே விளையாட்டுத்தனமா என்ன பண்ணுவோம்? மீன் பிடிக்கிறதுக்கு மண்புழு பறிச்சு எடுத்துட்டு போய் மீன்லாம் பிடிச்சிருப்பீங்க. ஸோ எர்த்வம் நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். எர்த்வமோட நேச்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர் அப்படின்லாம் நீங்கள் போன லாஸ்ட் இயர் கிளாஸ் எல்லாம் படிச்சு வந்திருப்பீங்க. ஸோ இங்கே அன்னலிடாவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சிமெட்ரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க இட் இஸ் a bilateral symmetry, ட்ரிப்ளோபிளாஸ்டிக் 3 layers இருக்கு and it is a true coelomate. coelomate வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? ட்ரூ coelomate. அப்ப உண்மையான உடற்குழி உடைய உயிரினம் காணப்படுகிறது. சோ உண்மையான உடற்குழி உடைய உயிரினம் அப்படின்னாக்க உள்ள ஆர்கன் சிஸ்டம்ஸ் வந்து செப்பரேட் ஆயிருக்கலாம், சரி? ஏன்னா ட்ரூ coelomate வந்து நமக்கு ஆர்கன் சிஸ்டம்ஸ் வந்து செப்பரேட் ஆயிருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க ஃபைலம் பொறுத்த வரைக்கும் ட்ரூ coelomate. பாடி வந்து எப்படி இருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா செக்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம எர்த்வம் போடுறோம். எர்த்வம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி போடுறோம் வச்சுக்கோங்க, டயக்ராம் போடுறோம்னு வச்சுக்கோங்க. டயக்ராம் பாத்துங்க, இது ஒரு பெரிய கஷ்டமான டயக்ராம்லாம் இல்லை, சிம்பிள் டயக்ராம் தான். ஸோ இதில் வந்து பாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செக்மெண்டா மாறி இருக்கு. நிறைய செக்மெண்ட்ஸ் காணப்படுகிறது. இந்த செக்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ இது வந்து நம்ம வந்து ஹெட்னு வச்சுக்கிட்டோம்னா இது டைல், சரியா? இதே அமைப்பு ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் இருக்கும். ஸோ மண்புழுவை நீங்கள் பார்த்துருக்கலாம் லைவாக எடுத்து மண்புழு துண்டை வெட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கம் மட்டுமா மூவ் ஆகும்? இல்லை, என்ன ஆகும்? 2 பக்கமே மூவ் ஆகி போகும். ஸோ எத்தனை துண்டுகளாக வெட்டினாலும் அத்தனை துண்டுகளாக வந்து அந்த மண்புழு வந்து என்ன ஆகும்னாக்க மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம மெட்டாமியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரே மாதிரியான ஆர்கனல்ஸ் உள்ள இருக்கக்கூடிய செல் அமைப்புகள் எல்லாமே ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்லயும் இருக்கிறத நம்ம இந்த மெட்டாமியர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ பாத்தீங்க அப்படின்னாக்க பாடி செக்மெண்ட்ஸ் மெட்டாமியர்ஸ், சரியா? மெட்டாமியர்ஸ் அப்படின்னா ஒரே மாதிரியான அமைப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி கண்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த கண்டங்களுக்குள்ள நிறைய ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. இப்போ இது ஒரு கண்டம் அப்படின்னாக்க இதுக்குள்ள என்ன ஆகும்னாக்க இப்படி இந்த மாதிரி ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், இப்படி இந்த மாதிரி ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அந்த ரிங் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க ஆனுலை அப்படின்னு சொல்றோம். So the each segments contains a ring-like structures called annuli or annulus, சரியா? சோ அது வந்து பாத்தீங்க அப்படினா ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு உள்ளேயும் இருக்குது. சோ ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் வேற என்னென்ன இருக்கு அப்படினாக்க எல்லா கேரக்டரும் உடைய செல்ஸ் இருக்கு. சோ அதுதான் வந்து நம்ம மெட்டாமியர்ஸ் அப்படின்னு சொல்றோம். தென் அதுக்குள்ள
ஆனுலை அப்படின்னு சொல்லக்கூடிய ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் அமைப்பும் காணப்படும். சரி, ஸோ இதனுடைய லோகோமோட்டரி ஆர்கன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னது சீட்டே அண்ட் பேரபோடியா. சீட்டே அண்ட் பேரபோடியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். சீட்டேக்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்புழுனுடைய கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சில விரல் போன்ற நீட்சிகள் காணப்படுது. இதுதான் வந்து நம்ம சீட்டேக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த சீட்டை என்ன பண்ணும் அப்படின்னாக்க மண்புழு மூவ் ஆகுது அப்படின்னாக்கா சீட்டேக்கள் வந்து வெளியில வரும். வெளியில வந்து அப்படியே மண்ணில் வாங்கி இப்படி குத்திக்கும். குத்துனதுக்கு பிறகு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே மண்ணில் குத்திக்கும். மேல் பகுதி மட்டும் அது எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அந்த பக்கத்துக்கு தகுந்த மாதிரி கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் சுருங்குதல் விரிதல் முறையில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெறுகிறது. ஸோ தட் இஸ் சீட்டே அண்ட் பேரபோடியா ஆர் த லோகோமோட்டரி ஆர்கன் ஆஃப் ஃபைலம் அன்னலிடா. சரியா, எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எர்த்வர்ம் கொடுத்துருக்காங்க. நம்மளோட அட்டை இந்தியன் கேட்டல் லீச், அதுவும் வந்து நம்ம இதோட கேட்டகரியில் தான் நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைலம், தட் இஸ் ஃபைலம் ஆர்த்ரோபோடா, கணுக்காலிகள். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம கரப்பாம்பூச்சி எடுத்துக்கலாம், பூரான் எடுத்துக்கலாம், நண்டு எடுத்துக்கலாம், எது வேணுமாலும் எடுத்துக்கோங்க. ஸோ கணுக்காலிகள் இட் இஸ் அ லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் திஸ் குரூப். இந்த குரூப்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஃபைலம். பார்த்தீங்க அப்படின்னா சிமெட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் அ பிலேட்ரல் சிமெட்ரி, ட்ரிப்ளோபிளாஸ்டிக், ட்ரூ சீலோமேட். ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னா 3 லேயர்ஸ், ட்ரூ சீலோமேட்னா உண்மையான உடற்குழி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, உடம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்படி டிவைட் ஆயிருக்குதுன்னா கரப்பான் பூச்சி பார்த்தீங்கன்னாக்கா ஹெட், தொராக்ஸ், அப்டமன், தலை, மத்திய பகுதி, அதுக்கடுத்தது அடிவயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கேட்டகரியா நாம இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். அதாவது ஹெட், thorax and abdomen. அது மட்டும் இல்ல, it is a jointed legs. கால் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தைப்பொங்கலுக்கு கரும்பு சாப்பிடுவோம். தைப்பொங்கல் வைக்கணும்ல வீட்டில், கரும்பு வாங்கிட்டு வரோமா, கரும்புல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், ஒரு குறிப்பிட்ட கேப்புக்கு அப்புறம் ஒரு இடை கணுக்கள் காணப்படும் இல்லையா. அதே மாதிரியே இந்த கேட்டகரி ஆஃப் இந்த ஃபைலம் ஆர்கானிசம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய கால் வந்து எப்படி இருக்குதுன்னா கணுக்கள் காணப்படுகிறது. அதெல்லாம் வந்து அது ஜாயிண்ட் ஆகிடுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் போடுற பாரு, இப்போ இது ஒரு லெக் அப்படின்னாக்க அடுத்த லெக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அடுத்ததில் முனைப்பகுதி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நிறைய பிரிசில்ஸ், ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து நம்ம ஜாயிண்டட் லெக்ஸ் வரும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட், இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட், 2 ஜாயிண்ட் வருதா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க ஜாயிண்டட் லெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எக்ஸோஸ்கெல்டன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. எக்ஸோஸ்கெல்டன் என்ன, இப்போ கரப்பான் பூச்சி எடுத்துங்க. கரப்பான் பூச்சி பார்த்தீங்கன்னாக்க மேலே வந்து ஒரு கடினமான ஒரு அந்த இறக்கைக்கு மேலே ஒரு ஓடு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதான் அவங்க எக்ஸோஸ்கெல்டன் சொல்லி சொல்கிறாங்க. தீஸ் எக்ஸோஸ்கெல்டன் ஆர் மேடப் ஆஃப் கைட்டின். கைட்டின் அப்படின்ற பொருளால் அந்த மேலே இருக்கக்கூடிய ஓடு உருவாக்கப்பட்டது. அதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்க அந்த ஆர்கானிசத்துக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. சரி, ரெண்டாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரூ சீலம் அப்படின்னு பார்த்தோமா, இதில் உள்ள இருக்கக்கூடிய அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீமோ லிம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பால் பிளட் வந்து காணப்படுது. ஹீமோ லிம்ப் அதாவது ரத்த உடற்குழி அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த குழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த உடற்குழி வந்து அங்கே இருக்கக்கூடிய பிளட் சிஸ்டம் வந்து மாறி இருக்குது. அது மட்டும் இல்லை, மோல்டிங் ஆனது இப்போ எக்டைசிஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, தோல் உரித்தல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கேயும் அதே கேட்டகரி தான். என்னது அப்படின்னாக்கா மோல்டிங், தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய மேல்புற தோலை உரிக்கக்கூடிய நிகழ்வை ஸோ மோல்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த மோல்டிங் கேட்டகரியிலையும் இதை வந்து நம்ம கொண்டு வரோம். அது மட்டும் இல்லை, ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா த்ரூ கில்ஸ் அண்ட் ட்ரக்கியா, செதில்கள் மூலமாகவும் ட்ரக்கியான்னு சொல்லக்கூடிய மூச்சுக்குழாய்கள் மூலமாகவும் சுவாசத்தை மேற்கொள்கிறது. எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க கிரீன் கிளாண்ட்ஸ் ஆர் மால்பிசியன் tubules ஆர் ஆக்ட் ஆஸ் அ எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். ஸோ ஹியர் இன் ஆர்த்ரோபோட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன் சிஸ்டம்ஸ், ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டமுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. சரியா, உடம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பிரிச்சிருக்கோம், ஹெட்டு, தொராக்ஸு, அப்டமன் பிரிச்சிருக்கோம். மோல்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஹீமோ லிம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்குலேட்டரி சிஸ்டம் காணப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெஸ்பிரேஷனை பொறுத்த வரைக்கும் கில்ஸ் அண்ட் ட்ரக்கியா, எக்ஸ்கிரீஷனை பொறுத்த வரைக்கும் கிரீன் கிளாண்ட்ஸ் ஆர் மால்பிசியன் டியூபிள்ஸ். சரியா, சரி. இதில் இந்த ஆர்த்ரோபோடில் அடுத்த கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா இதை மறுபடியும் வந்து நம்ம சப்டிவைட் பண்ணலாம். எப்படின்னா பேஸ்ட் ஆன் த பிரசன்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் லெக்ஸ், கால்களினுடைய எண்ணிக்கையை பொறுத்து இதை நம்ம என்ன பண்ணோம்னாக்க சென்டிபீட்ஸ் அண்ட் மில்லிபீட்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். ஸோ சென்டிபீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க 100 லெக்ஸ், நியர்லி 100, ஒரு 100 கால்கள் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம சென்டிபீட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சென்டிமீட்டர் கேப்பில் இருக்குது அப்படின்றதுனால அது சென்டிபீட்ஸ். மில்லிமீட்டர் கேப்பில் இருக்கா, இது 1000 லெக்ஸ் அப்படி இருக்கிறதுனால இதை நம்ம வந்து மில்லிபீட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் ஸ்கார்பியனு, கிராப்பு, காக்ரோச்சு, இது எல்லாமே வந்து இந்த கேட்டகரி நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருக்கேன் காக்ரோச் எழுதியிருக்கேன், கரப்பான் பூச்சி நம்ம ரெகுலராக பார்க்குறதா நம்ம வீட்டில், அதனால் அதை எக்ஸாம்பிளாக எழுதியிருக்கேன். சரி,
அடுத்தது என்னது? ஃபைலம் மொலஸ்கா. 7வது ஃபைலம் மொலஸ்கா. மொலஸ்கா என்ன சொன்னேன்? மெல்லுடலிகள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க ஸ்னைல், நத்தை. நம்ம வீட்டில் ஊர்ந்துட்டு போகுது இல்லையா, அந்த நத்தை பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இட் இஸ் அ பிலேட்ரல் சிமெட்ரி. பாடி வந்து பார்த்தீங்கன்னாக்க செக்மெண்ட்ஸே கிடையாது, பாடியில் எந்த செக்மெண்ட்ஸும் இல்லை. பட் அதே சமயத்தில் பாடி எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஹெட்டு, மஸ்குலார் ஃபுட் அண்ட் விசரல் மாஸ். மஸ்குலார் ஃபுட் அதாவது தசைகளால் ஆன பாதம். நத்தை அப்படி ஊர்ந்துட்டு போகுது, நத்தை அப்படி ஊர்ந்து போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிதான் மிருதுவான ஒரு தசை மட்டும்தான் இருக்கும். அங்கே கால்லாம் எதுவுமே இல்லை, கால்கள் கிடையாது. அதுதான் வந்து அந்த மசில்ஸால் ஆன வந்து ஒரு ஃபுட்டு தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மஸ்குலார் ஃபுட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மற்ற பகுதி வந்து நம்ம விசரல் மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, இந்த நத்தையினுடைய அந்த உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து நம்ம கவர்டு பை அ மேண்டல். என்னது? அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து மேண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி சுற்றி காணப்படுகிறது. தென் அடுத்தது ரெஸ்பிரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே எதன் மூலமாக நடக்குது அப்படின்னாக்க கில்ஸ் மூலமாக நடக்குது, செதில்கள் மூலமாக நடக்கிறது. அந்த மாதிரியான செதில்கள் மூலமாக நடைபெறக்கூடிய சுவாசத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த உறுப்பை நம்ம என்ன சொன்னாக்க டெனிடியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சி சைலண்ட். ஸோ டெனிடியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இவ்வளோதான் மொலஸ்காவை பொறுத்த வரைக்கும். எக்ஸாம்பிள் நத்தையோட பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது போகும்போது எப்படி ஊர்ந்துட்டே போகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈரப்பதம் இருக்கும். அதனுடைய உடல் மிக மிருதுவான அமைப்பாக காணப்படுகிறது. ஸோ அதனால அதை நம்ம மெல்லுடலிகள் தொகுதியில் வச்சிருக்கோம். சரி, அடுத்தது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்கினோடெர்மேட்டா. எக்கினோனா முத்தோழிகள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இதனுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னாக்க உடலில் முட்கள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. சரி, இங்கே இதனுடைய கேரக்டரைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் அ பிலேட்ரல் ஆர் ரேடியல் சிமெட்ரி. யங் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிலேட்ரல் சிமெட்ரியா இருக்கும். அதே மெச்சூர்ட் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியல் சிமெட்ரியா மாறிடும். சரி, ட்ரிப்ளோபிளாஸ்டிக், ட்ரூ சீலோமேட் அண்ட் which is present. This category contains water vascular system. வாஸ்குலர் சிஸ்டம் ஜைலம் ஃப்ளோயம், நம்ம வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்படின்னு சொல்லி ஜைலம் ஃப்ளோயம் இந்த பிளான்ட்ல பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னாக்க இதனுடைய உடலில் என்ன டியூப், அந்த நீர் போய் வரக்கூடிய டியூப்கள் காணப்படுகிறது. அதான் வந்து நம்ம வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, இப்போ இதனுடைய லொகோமோட்டரி ஆர்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தட் இஸ் அ டியூப் ஃபீட். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க குழல்களால் ஆன ஃபீட், பாதத்தை உடையது. டியூப் ஃபீட் தான் வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னாக்க பார்த்தீங்க அப்படின்னா லொகோமோட்டரி ஆர்கனாக இருக்குது. ஸோ பாடி வால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பாடியினுடைய அந்த உடலினுடைய தோல், அந்த தோலில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கால்சிரஸ் ஆசிகிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முட்கள் காணப்படுகிறது. கால்சிரஸ் ஆசிலஸ்ன்னு சொல்லக்கூடிய முட்கள் காணப்படுகிறது. அதனால தான் இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க முத்தோழிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்டார் ஃபிஷ் போட்டிருக்கேன்னா, ஸோ இப்போ ஸ்டார் ஃபிஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டயக்ராம் பாரு. இந்த ஸ்டார் ஃபிஷோட உடம்புல இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னாக்க, ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் என்ன அப்படின்னா இதனுடைய உடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க முட்கள் காணப்படுகிறது. உடம்பு ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பைன்ஸ் முட்கள் இருக்கிறதுனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க முத்தோழிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, இதனுடைய மையப்பகுதியிலிருந்து என்ன அப்படின்னாக்க ஒரு டியூப்லைட் ஸ்ட்ரக்சர் பகுதி, இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். இந்த அமைப்பை தான் நம்ம வந்து வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன்னொன்று, மற்ற தொகுதிகள் இல்லாத இந்த கேட்டகரியில் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரீஜெனரேஷன் என்ன தெரியுமா? ரீஜெனரேஷன் மற்றதுல எதுவுமே நான் அந்த ரீஜெனரேஷன் வார்த்தை பயன்படுத்தல. ஆனால் இங்கே ரீஜெனரேஷன் நான் புக்கில் கொடுக்கல. ரீஜெனரேஷன் அப்படின்னாக்க இழந்த பகுதிகளை மீண்டும் மீட்டெடுத்தல். இப்போ பள்ளி இருக்குது, நம்ம வீட்டில் செவுத்தில் ஒட்டிட்டு போகும் இல்லையா, அந்த பள்ளி இருக்குது. பள்ளி வந்து பார்த்தீங்கன்னாக்க பள்ளியோட வால் கட்டாயிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அப்படி உருந்து போகும்போது சில நேரத்தில் பள்ளியோட வால் கட்டாயி கீழே விழுந்துடும். மறுபடியும் என்ன ஆகிக்கும், கொஞ்ச நாளில் அந்த வால் வந்து மறுபடியும் வளர்ச்சி அடைஞ்சிடும். அதுக்கு பேர் ரீஜெனரேஷன் அப்படிங்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே ஸ்டார் ஃபிஷ் எக்னோடெர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஏதாவது ஒரு ஆரம், இந்த கை இதை தான் வந்து நம்ம ஆரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஆரம் வந்து என்ன இதாகி போயிடுச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கும், மறுபடியும் மீண்டும் உருவாக்கி கொள்கிறது. அதுக்கு பேர் ரீஜெனரேஷன் அப்படின்னு பேர். சரி, அவ்வளோதான் ஃபைலம் எக்னோடெர்மேட்டாவை பொறுத்த வரைக்கும். இந்த லாஸ்ட் ஃபைலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஹெமிகார்டேட்டா. சரியா, இப்போ கார்டேட்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி அதை வந்து ஹெமிகார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெட்டபிரேட்டால வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா ஏன் இதை வெட்டபிரேட்டால இல்லாமல் இன்வெர்டபிரேட்டில் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே நோட்டோகார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வெட்டபிரல் காலமே இல்லை. வெட்டபிரல் காலம் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் அதோட ஃபங்க்ஷனே இல்லை. ஸோ அதனால இது வந்து நம்ம ஹெமிகார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கேட்டகரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் a bilateral symmetry, true coelom, then it is a non-chordate. கார்டேட்னா முதுகு நான் கிடையாது. அது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சிலியரி ஃபீடர்ஸ்
பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க என்ன இருக்குது அப்படின்னாக்க சிலியரி ஃபீடர்ஸ் இருக்குது. தென் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எப்படி இருக்குனாக்க டியூபிகுலஸ் ஃபார்ம், ஒரு வேர்ம் மாதிரியான ஒரு டியூப் மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பலனோ கிளாஸஸ் போட்டிருக்கோம். சரியா? ஸோ இங்கே டியூபிகுலஸ் ஃபார்ம்ஸ்னா என்னது? இந்த மாதிரி ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு டியூப் மாதிரியான உடல் அமைப்பை உடையது. இப்போ மற்றதெல்லாம் எக்னோடெர்மேட்டா போட்டால் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ் அப்படின்னு போட்டோம். மொலஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா நத்தை அப்படின்னு போட்டோம் இல்லையா? இது வந்து டியூப் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹெமிகார்டேட்டாவை பார்க்கணும். சரியா? ஸோ இவ்வளோ தான் இது இன்வெர்டபிரேட்டாவை பொறுத்த வரைக்கும். கிங்டம் அனிமேலியாவில் இன்வெர்டபிரேட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை ஃபைலம் பார்த்தோம்? 9 ஃபைலம் பார்த்தோம். என்னென்ன ஃபைலம்? பொரிஃபெரா, சீலந்திரேட்டா, பிளாட்டிக்கல் மெந்தஸ், ஆஸ்கல் மெந்தஸ், அன்னலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்னோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா. சரியா? ஸோ கிளியர்? ஸோ இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீ மார்க் பண்ணிச்சுக்கோ, புக்கில் அன்லைன் பண்ணிக்க. புக் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ புக் இருக்கிறவங்க என்ன பண்ணிக்க, இதில் வந்து நான் எங்கெங்கெல்லாம் ப்ளூ கலரில் அன்லைன் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போல்டு லெட்டர்ஸில் இருக்கும். உங்கள் புக்கில் போல்டு லெட்டர்ஸில் இருக்கும். சிலது வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, அதை மட்டும் நீ அன்லைன் பண்ணி வச்சுக்க. சரியா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க வெர்டபிரேட்டாவை பற்றி பார்க்கலாம். சரியா? வெர்டபிரேட்டா கேட்டகரியில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க என்னது, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ப்ரோ கார்டேட்டா வந்து நம்ம கிளாஸாக பிரிக்கிறோம். என்னென்ன கிளாஸ் அப்படின்னாக்க ஃபிஷஸ், ஆம்பிபியா, ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ், அப்புறம் மேமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? ஓகே.